ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாக்கியலட்சுமி அண்ட் பாண்டியன் ஸ்டோர்ஸ் மெகா சங்கமம். இன்னைக்கு எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பத்தி பார்க்கலாம். ராதிகா கோபிட்ட சொல்றாங்க, நான் ரெடி ஆயிட்டேன், வாங்க பிரேக்ஃபாஸ்ட் போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எதுக்காக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு வெளியில போகணும், நம்ம ரூம்குள்ளேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு கோபி. இதுக்கு நம்ம சென்னையில இருந்திருக்கலாமே, எதுக்கு கொடைக்கானல் வரணும் அப்படின்னு ராதிகா கோபப்படுறாங்க. நம்ம உங்க வீட்டில் இருந்தோம்னா அங்க உன்னோட அண்ணே அம்மா அது போக மயு எல்லாருமே வருவாங்க, டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இங்க என்ன நமக்குன்னு தனியா டைம் கிடைச்சிருக்கல, நம்ம ரூம்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு கோபி சொல்றாரு. நான் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக தான் கிளம்பி வந்திருக்கிறேன், நம்ம அங்கதான் போய் சாப்பிடணும் அப்படின்னு ராதிகா சொல்லிடுறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு கோபி சொல்றாரு. இப்பதானே கோபி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஸ்வெட்டிங்கா இரிட்டேஷனா இருக்கு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி போறாரு. அடுத்ததா மூர்த்தி தனத்திட்ட சொல்றாரு, நம்ம வெளியில எங்கேயும் சுத்தி பார்க்க வேணாம், நம்ம இந்த ரூம்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அங்க வீட்டுல தான் வேலை வேலைன்னு நீ ஓடிட்டே இருப்பதானோ, உனக்கு ரெஸ்ட் கொடுத்து உன்னை பக்கத்திலே வச்சு பாத்துக்கணுன்றதுதான் என்னோட ஆசை அப்படின்னு மூர்த்தி சொல்றாரு. கண்ணனும் ஐஸ்வர்யாவும் புதுசா கல்யாணமானவங்க, அவங்க தனியா போயிட்டு வரட்டும், நம்ம எதுக்காக கூட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ரொம்ப அழகா இருக்கதானோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த டைம்ல கரெக்டா கண்ணன் இப்ப உள்ள வந்துடுறாரு. ஐஸ்வர்யாவும் கூட வரங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க தனத்தையும் மூர்த்தியையும். போய் சாப்பிடுங்க, நாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வரோம் அப்படின்னு சொல்றாங்க தானோ. இப்பவே டைம் ஆயிடுச்சுக்கா, வாங்கக்கா சாப்பிட்டுட்டே நம்ம எல்லா இடமும் சுத்தி பார்க்கலாம், நாங்க தனியா போனா நல்லாவே இருக்காதுக்கா, 4 பேர் சேர்ந்து போனாதான் ஜாலியா இருக்கும் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க. 4 பேருமே இப்போ ரெஸ்டாரண்ட் போறாங்க. இப்போ அதே ரெஸ்டாரண்ட்ல பாக்கியலட்சுமி ஃபேமிலியுமே இருக்கிறாங்க. மூர்த்தி இப்போ மெனு கார்டு எடுத்து பாக்குறாரு. 2 இட்லி 60 ரூபாயா, பூரி 90 ரூபாயா, அதெல்லாம் ரொம்ப காசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீன்னு தானே ஹோட்டல்ல இருந்து கால் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு கண்ணன் சொல்றாரு. அதை கேட்ட உடனே மூர்த்திக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. வெயிட்டர்ட்ட சொல்றாரு, இவங்க கேட்கிற ஐட்டம் எல்லாமே 2 கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு. எங்கேயோ கேட்ட வாய்ஸ் மாதிரி இருக்குதே இது அப்படின்னு சொல்லிட்டு எழில் யோசிக்கிறாரு. நான் யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. மூர்த்தியை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிருது. மூர்த்தி மாமா நீங்க எப்படிங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எழில் போய் சந்தோஷமா எல்லார்ட்டையுமே சொல்றாரு, மூர்த்தி மாமா ஃபேமிலி இங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே பாக்கியா மாமனார் மாமியார் இனியா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ 2 ஃபேமிலியும் சேர்ந்து உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. எழிலுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் அட்டன் பண்றதுக்காக இப்போ வெளியில வராரு. அந்த டைம்ல கரெக்டா கோபியும் அவரோட ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கிறாரு. எழில் தெரியாம கோபி மேல இடிச்சிடுறாரு. சாரி அப்படின்னு சொல்ல வராரு. அங்க பார்த்தா அங்க கோபி நின்றுட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே கல்யாணத்துல வந்து பிரச்சனை பண்ணதெல்லாம் பத்தாதான், நீ மட்டும் வரலன்னு நினைச்சேன், கரெக்டா இங்க கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. உங்க யாருக்கும் வேற வேலையே இல்லையா அப்படின்னு திட்டுறாரு. அப்போ அங்க இருக்கிற ரூம் சர்வெண்ட் ஒருத்தர் வந்து கோபிட்ட பேசுறாரு. நீங்க தானே உங்க ரூம் ஹனிமூன் பேக்கேஜா மாத்த சொல்லியிருந்தீங்க சார் அப்படின்னு கேக்குறாரு. ஆமா அது நான் தான் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரூம்ல இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. உங்களுக்குலாம் அசிங்கமா இல்ல அப்படின்னு எழில் அவரை பார்த்து மனசுல நினைக்கிறாரு. ராதிகாவை கூப்பிட்டுட்டு இப்போ கோபி போறாரு. அது எழிலுமே பாத்துடுறாரு. ராதிகா கோபி 2 பேருமே இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாக்கியலட்சுமி 2 ஃபேமிலியுமே இருக்கிற அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. உள்ள போய் இன்னொரு ரூம்ல உட்காடுறாங்க. அப்ப ரூம் சர்வீஸ்ல வந்து சொல்றாங்க, உங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட் வெளியில இருக்கு சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவை கூட்டிட்டு கோபி இப்ப வெளியில போறாரு. எழில் பயந்துட்டே பாத்துட்டு இருக்கிறாரு. இவங்க 2 பேரையும் தாத்தா பாட்டி அம்மா பாத்துட்டாங்கன்னா அவங்க சந்தோஷம் எல்லாம் கெட்டு போயிருமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. மூர்த்தி எழில கூப்பிடுறாரு. உள்ள வந்து சாப்பிடுங்க மாப்பிள்ள, அங்க என்ன நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. எழிலுமே இப்ப எல்லாரும் கூட உட்காந்து சாப்பிடுறாரு. ஆமா கோபி மாமா வரலையா அப்படின்னு கேக்குறாரு மூர்த்தி. அவனை பத்தி தான் தெரியுமே, அவன் வேலைன்னு போயிருவான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க கோபியோட அம்மா. கோபி ரொம்ப டென்ஷனாவே இருக்கிறாரு. ராதிகா கோபிட்ட என்னாச்சு கோபி, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராதிகா அப்படின்னு கோபி சமாளிக்கிறாரு. எழில் எதுக்காக இங்க வந்திருப்பான், நான் வந்தது தெரிஞ்சுதான் வந்திருப்பானோ அப்படின்னு யோசிக்கிறாரு. வீட்டுல அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இனியா ஸ்கூலுக்கு போகணும், கண்டிப்பா அவங்க வந்திருக்க மாட்டாங்க, எழில் மட்டும் தான் தனியா வந்திருப்பான் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறாரு. என்னாச்சு கோபி தனியா பேசிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. நான் தான் எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்னாச்சுன்னு ஸ்டூபிட் மாதிரி கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு கோபி கோபப்படுறாரு. ஐயோ சாரி ராதிகா, ஏதோ தெரியாம டென்ஷன்ல பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. ஆபீஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன், மத்தபடி நீ ஒரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிடுறாரு. பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாக்கியலட்சுமி 2 ஃபேமிலியுமே இப்போ சேர்ந்து சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. இனியா இப்போ ஐஸ்வர்யாவை கூப்பிட்டு எனக்கு மேக்கப் போட்டு விடுங்கக்கா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க ரூமுக்கு. அதே டைம்ல கரெக்டா இப்போ கோபி ராதிகாவை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. எழில் அதை பாக்குறாரு. யாரும் அவங்கள பாத்திரக்கூடாது அப்படின்னு டென்ஷன் ஆகுறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.